ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஷாவுக்கு ஒரு அமௌண்ட் அடிச்சிருச்சு. இது தின்னுக்கிட்டு இருக்கா. என்னது சொல்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் திங்காத நிஷா அப்படின்ட்டு. ரொம்ப வெயிலுக்கு ஒன்று சாப்பிட்டா ஆசைக்கு பரவாயில்ல சரியா. அதுக்கு ஐஸ்கிரீம்லாம் திங்காத, சளி பிடிக்கும், தனியாக வந்து சளி மாத்திரை, தும்மல் வரும், சளி மாத்திரை, பேராசிட்டமல், சளி மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க அடி சளி மாத்திரை. அதுக்காக ஐஸ்கிரீம் தின்னுட்டு சளி மாத்திரை திம்பியா? சாக்காபார் தின்னுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆசையா திங்கக்கூடாதா ஒன்றே. இங்கே இருங்க, என் மவளுக்கு சாக்காபார் ஐஸ்கிரீமா உள்ள இருக்கு. அவன் வரவும் தாரணி சுகந்தியாவுக்கு ஒன்றா வாங்கி வச்சிருக்கியா? இன்றைக்கி தேங்காய் வைக்க போனோம் மக்களே. தேங்காய் ஒரு 50லேருந்து 70 தேங்காய் கிடச்சிச்சு நம்ம மரத்தில் பறிச்சது. ஒரு 20 எங்கள் பெரியம்மாவுக்கு போட்டுவிட்டு பாக்கி நான் எத்தனை தேங்காய் விற்றோம்? 45 தேங்காய் விற்றோம். ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். தேங்காயெல்லாம் நல்ல ரேட்டு போகுது எங்கள் ஊரில். எங்கே ஏற்றுறியா அந்த பில்லை? 45. ஆனால் தேங்காய் கணக்கு வந்து இல்லை. 45 தேங்காய்னா தேங்காய் கணக்கு இல்லை, இது வந்து கிலோ கணக்கு. ஆமாம், 45 தேங்காய் எவ்வளோ இருந்துச்சுன்னா 23 கிலோ இருந்துச்சு. 22.5 கிலோ. ஆமாண்டி, 22.5 கிலோ வந்திருக்கு. ஒரு கிலோ வந்து 40 ரூபா. அப்போ 22.5 கிலோ 900 ரூபா. 900 ரூபா நிஷாவுக்கு. 900 ரூபா. செல்வாவுக்கு 200 ரூபா. ஆமாம், வீட்டுக்கு 200 ரூபா. நிஷாவுக்கு 500 ரூபா. அது செல்வா கடன் வாங்கியிருந்த கடனை அடைச்சிட்டு இருக்காரு. 6250 ரூபா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து நேற்று ஒரு 2200 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்துருக்காரு. 2200 ரூபாயா 2500 ரூபாயா? 2500 ரூபா. 2500 ரூபா கொடுத்தாரு. இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்துருக்காரு. 3000 ரூபா கொடுத்துருக்காரு. இன்னும் 2000 சரி 3250 ரூபா தரணும். சரி, 250 ரூபா டிஸ்கவுண்ட். அதனால மீன் 3000 ரூபா மட்டும் கொடுங்க. சரி, ஓகே. வட்டி கேட்காம டிஸ்கவுண்ட்டாவது கொடுத்தியா? தேங்காய் நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு மக்களே. நம்ம சும்மா நம்மள்ட்ட நிறைய மரம்லாம் கிடையாது. வந்து ஒரு தேங்காய் 50 ரூபாய் விற்கிறாங்கல்ல. இப்போ 45 தேங்காய் 50 ரூபானா கணக்கு பொண்ணு எவ்வளோது? 10 தேங்காய் 500 ரூபா. அப்போ 50 தேங்காய். அதுக்காக தான் எங்கள் பெரியம்மாவுக்கு எங்கள் அம்மா அப்பா இந்த வாரம் போகுது திருச்சி. அதனால் பெரிய எங்கள் எல்லாம் விலை கூட இல்லை தேங்காய். எங்கள் பெரிய தேங்காய் நல்ல தேங்காயை பார்த்து இப்போ ஒரு 20 தேங்காய் தனியாக எடுத்து ஒதுக்கி 20 தேங்காய் ஒதுக்கியாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். ஆமாம், வேற என்ன? அதே மாதிரி எங்கள் அம்மா இங்கேருந்து ஒரு 20 தேங்காயை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மிளகா பொடி, இட்லி பொடி எல்லாத்தையும் 500 ரூபா தேங்காயை கொடுத்து விட்டு 5000 ரூபாய்க்குள்ள பொருளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஆமாம், எங்கள் பெரியம்மாவும் அதெல்லாம் எதுவுமே செய்யாது. எல்லாம் பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும். அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கும். அந்த கிரைண்டரு இப்போ இன்ன வரைக்கும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தைய மிஷின் நிஷாவுக்கு. கட்டில் என்ன போன மாசமும் போய் சாம்பார் பொடி இட்லி பொடி தான் மாதம் எங்கள் வீட்டில் எல்லாரும் இட்லி பொடினா அது ஒரு 10 இட்லி திங்க. செல்வாவே இவ்வளவு 1/4 கிலோ தட்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி குழப்பி. அது ஒரு டேஸ்ட். எங்கள் அவ்வா முதல்ல நல்லா சமைக்கும். அவ்வாவுக்கு அப்புறமா எங்கள் பெரியம்மா நல்லா சமைக்கும். பெரியம்மாவுக்கு அப்புறமா நல்லா சமைக்கிற ஒரு ஆள் யாருன்னா நிலவக்கா நல்லா சமைக்கும். நிலவக்காவுக்கு அப்புறமா சமைக்கிற ஆளை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. நான் ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பை நல்லா சமைக்கும். எங்கள் அவ்வாவை ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. எங்கள் அப்பை நல்லா சமைக்கும். ஜெயத்தப்பை அது நல்லா சமைக்கும். ஜெயத்தப்பைன்னா இந்த நான்வெஜ் நல்லா சமைக்கும். நான்வெஜ்னா இந்த கடற்கரை ஏரியாவில் இருந்ததுனால மீன், நண்டு, கறி அதெல்லாம் செய்யும். இங்கிட்டு இது எடுத்துக்கிட்டோம்னா இது ஐயர் நாயுடு விடல இதெல்லாம். அதனால் எங்கள் அவ்வா நல்லா சமைக்கும். அடுத்தது பெரியம்மா நல்லா சாப்பாடு. அதான் அது மொத்தம் ஒரு 7-8 பிள்ளையை பெற்று விட்ருக்கு. 8 பிள்ளைகள் நல்லா சமைக்கிற பிள்ளை ஒரே ஒரு ஆள் யாருன்னா பெரியம்மா தான். சாப்பாடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு திருச்சியில் வைக்கிற குழம்பெல்லாம் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் நம்ம ஊர் மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல். அதே மாதிரி திருச்சியில் வைக்கிற குழம்பு அந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க ஓரளவுக்கு. அதனால அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பெரியம்மா கதையை விடுங்க. இது என்ன இப்போ இது நிஷாவுக்கு ஓகே அடிச்சிருச்சு. ஒரு 100 ரூபா காசு கூட கடன் கூட தேவையா? ஐயோ 6500 ரூபா கொடுத்து போட்டு 6550 ரூபா கொடுத்து போட்டு 6000 ரூபாயா கிடைக்குமான்னு தெரியல. பாதி கிடைச்சிருக்கு, 3000 கிடைச்சிருக்கு. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு நீ என்கிட்ட கொடுத்தேன்னா? 15 வருஷம் ஆன மாதிரி சொல்கிற. 2 மாதம் ஆச்சுடா. 2 மாதம். இதோட 3ஆவது மாதம் என்ன
சரி சரி சரி. வெளியிலலாம் வாங்கினா திட்டுவாங்க, வட்டி போடுவாங்கண்ணா. அதெல்லாம் பண்ணிருக்கேண்ணா. நீ வட்டி போட மாட்டேன். அந்த 6500 15 6500 நான் கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் தெரியாது எனக்கு எப்போ கொடுத்தேன், என்னத்தை கொடுத்தேன், இந்த கணக்கு வழக்கு தெரியாது. ஆமாம், இங்கே பாருங்க பாப்பா இது பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க ஜிங்கு ஜிக்கு. இது டாமஞ்சேரி. டாமஞ்சேரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிசாவுக்கு முகம் ஃபுல்லாக சிரிப்பு. எங்கள் அம்மா கறி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வரதான் என்னன்னு தெரியல. கூட பண்ணுறியா? சரி பண்ணு. சரி, நிசாவுக்கு இருக்கிறதுக்கு ஜாலியான ஒரு விஷயம். ஒரு மாதம் உள்ள நல்லா படுத்து ஒரு வேலை மயிறு பார்க்கணும். தோசையில என்ன தானே சொல்கிறேன், அதெல்லாம் வேலை தானே. தோசை சுடுறது, சட்னி அரைக்கிறது, மற்றபடி மேலோட்ட வேலையெல்லாம் நான் தானே பார்க்குறேன். மேலே ஓட்ட வேலை, வாசம் கூட்டுறது, நிமிந்துக்கிட்டு வாசம் கூட்டுறது. தேங்காய் உரிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன இன்னைக்கு ஒரு நாள் தேங்காய் உரிச்சிட்டேன். அப்படியே அதிசயமாக பேசாத. 45 தேங்காய் உரிச்சிருக்கேன். கையெல்லாம் பாருங்க மக்களே. சரி ஆஃப் பண்ணிடுறேன். 200 கமிஷன் வாங்கிட்டியே, அதுக்கு தான் ஆளை விட்டு 200 குறிக்க சொல்லியிருக்கலாமே. அதான் 200 வாங்கிட்டியா? அப்போ தேங்காய் பறிக்கிறவங்களுக்கு 200 உரிக்கிறவங்களுக்கு 200 அந்த கொஞ்சம் உரிச்சு கொடுத்தவங்களுக்கு 50 அதில் என்ன தான் இருக்கும்? பத்தைக்கு என்ன இருக்கும்? அத்தை வந்து காசு கேட்குமே, தேங்காய் எங்கடா காசு விற்றது எங்கடான்னு. என்ன இருக்கு? இந்த பேப்பர் வேணா இருக்கு, இந்தாம்மா இதாம்மா அந்த பேப்பர் அப்படின்னு எடுத்து கொடுத்துரு. வந்து கேட்கும் பாரு, ஒரே வார்த்தை அது சொல்லுங்க. எனக்கு தெரியாது நான் அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தை காமிச்சிடுவேன். அம்மா அந்த வந்துச்சுமா, அதாம்மா வாங்கிச்சு. காசை கையே தொட்டு நான் வாங்கவே இல்லை. இருக்கு ஆதாரம். இந்த பிஸ்கட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வாங்க ராஜா, நான் நேரம் அந்த கடைக்கு கூப்பிட்டு போயிடுவேன். ஆமாம், யாருமா வாங்கினது, காசு வாங்கினது, யார் என்ன பண்ணதுன்னு கேட்டுக்கோங்க. அப்பயும் காசு வாங்கினா நீ தான் அந்த ஆளுக்கு சேர்ல தான் உட்காந்துருந்தேன். எப்படி எல்லாமே ஆதாரம் தையல் பிரிஞ்சு போயிட போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதான் பிரிச்சாச்சு. ஆதாரம் வயிறுலாம் வலிக்குதான். நடிப்பு மாரிலாம் நடிப்பா நீ? உலகத்து நடிப்பு நடிக்காதுங்க சார். இந்த 11 நாள் தான்டா ஆகுது, அதுக்குள்ளேயே அப்புறம் வலிக்காதா? புண்ணு ஆடுறதுக்கு ஒரு ஐடியா மருந்து சொல்கிறேன், லேகியம். அது சாப்பிட்றியா? ஒரே இல்லை உனக்கு தான், எல்லாரும் யார் வேணாலும் சாப்பிடலாம். லேகியம் சூப்பரான லேகியம். லேகியம்னா உன்னை குடிக்கவா சொன்னேன், திங்க சொன்னேன். இப்படி உருண்டையா உருட்டி மாட்டு சாணி இல்லை. எனக்கு லேகியம் வேணாம், ஒரு இது வேண்டாம். நான் நார்மலாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு அப்படியே அழகாக நீட்டாக அப்படியே மெலுக்காக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும் அது. அதெல்லாம் சரி, ஒரு 200 காசு கொடு. இந்ததான் இருக்கு. அதுதான் 200. என்னது? அதான் அங்கிட்டு திருப்ப போகலாம். அங்கிட்டு திரும்ப வேண்டாம். அது கேமராலாம் திருப்பவே மாட்டேன். கேமரா திருப்ப வேணாம். அது 200 தானே கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன 200? எல்லாம் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுவாங்க? சரக்கு கிரக்கு வாங்கி வச்சுக்கன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. என் பேர் கெட்ட பேர் ஆயிரும். கெட்ட பேர் ஆயிரும். என்ன அப்புறம் கமெண்ட்ல கழுவி ஊற்றுவாங்க. அது வேற. இல்லைன்னா நீ ரொம்ப அப்படியே நல்ல பவ்ய சொல்லுவா. இல்லைன்னா யாருமே உன்னை பற்றி யாருமே தெரியாது. அப்படி தங்கம், சொக்க தங்கம், செல்வான்னு சொல்லுவாங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க எல்லாம் எனக்கு வாயில் வந்து போய் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிசாவுக்கு அவ்வளோதான். டர் ஆகிட்டா. சரி வைக்கிறேன். பாய்.